யூபிவிசி ஸ்கேமிங். யூபிவிசி வாங்குறீங்க அப்படின்னா, நல்ல மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க ஃபர்ஸ்ட்டு அது உண்மையான யூபிவிசியா அப்படின்றது செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஹேண்ட்ஸ் வச்சு ட்விஸ்ட் பண்ணி பாருங்க. இல்லன்னா அழுத்தி பாருங்க. யூபிவிசியா இருந்தா உங்களால அது வுட் மாதிரி இல்ல, கிட்டத்தட்ட பிளைவுட் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அமுந்தாது. அதே மாதிரி இதோட வெயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பேனலோட ஃபுல் ஷீட் எடுத்தீங்கன்னா 6.5 கேஜி கிட்ட இருக்கணும். அதே மாதிரியோட திக்னஸ் வந்து மினிமமா 1.5 வந்து திக்னஸ் இருக்கும். பிவிசி தான் வந்து உங்களுக்கு லெஸ் வெயிட்டா இருக்கும், ட்விஸ்ட் ஆகும். ஸோ இதை மைண்ட்ல வச்சுட்டு தான் நீங்க வாங்கணும். இதுலயே 2 மாடல் வருது, ஹாலோ ஒன்னு வருது, அதே மாதிரி சாலிட்லயும் வருது. ஸோ அதுக்கேத்த மாதிரி பிரைஸும் வேரி ஆகும். அதே மாதிரி யூபிவிசில மெயினா வந்து உங்களுக்கு பீடிங்கே வராது. ஆனா பிவிசியா இருந்தா கண்டிப்பா பீடிங் வரும். யாராவது பிராண்ட் நேம் சொன்னாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா யூபிவிசில இந்த பிராண்ட்ல தான் நாங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. அந்த பிராண்ட் வந்து உண்மையிலேயே வந்து சர்டிஃபைடா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா லோக்கல்ல யாருனாலும் எந்த பிராண்ட்னாலும் கிரியேட் பண்ணலாம். பட் அதுக்குன்னு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்லாம் இருந்தாதான் அதோட குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படிங்கறத நம்மளால அஷ்யூர் பண்ண முடியும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்க வாங்கணுமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். யூபிவிசின்னு சொல்லிட்டு பிவிசி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான யூபிவிசிக்கான பிரைஸை நீங்க பே பண்ணிருப்பீங்க. பட் லோ குவாலிட்டியில அன்ஆர்கனைஸ்டு மேனுஃபேக்சர்ல பண்ண யூபிவிசி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களால அது என்னென்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட முடியும்.